கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்க இருக்கும் பாடத்தின் விஷய தலைப்பு 3 வானம் 3 உலகம். சரி, இதனுடைய பேரின் பிரம்மாண்டத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா பிரபஞ்சம், மனிதன் கண்டுபிடித்து பார்த்ததில் பிரபஞ்சமும் ஒன்று. இப்போ இந்த 3 வானம் அப்படின்னும் போது தமிழில் வானம் மற்றும் பைபிள் வார்த்தையில் பரலோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த பரலோகத்தை நம்மளால் பார்க்க முடியாது. அது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த படத்தில் இருக்கிறது பூமிக்கு அடுத்து முதல் வானம், அதுக்கப்புறமா பிரபஞ்சம், அதுக்கப்பாற்பட்டது தான் பரலோகம். ஸோ அவற்றிலிருந்து வந்தவர் தான் நம்ம எஜமானராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக உயிர் குறித்து இவ்வளவாக பிரம்மாண்டமான இடத்துல இருந்து நமக்காக உயிர் கொடுக்குற அளவுக்கு நாம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பட்டிருக்கோம், நாம் எப்பேற்பட்ட ஒரு படைப்பாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுருக்கணுங்க. ஸோ நமக்கு உரிய இழப்பு என்ன, நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கணும். ஸோ அது குறித்து நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 139:14 நாம் வாசிக்கலாம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இப்போ பரலோகத்தில் இருந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது கடவுள் அந்த ஜெபத்தை கேட்டு, இப்போ பாருங்க, நாம் மனித உடலை பற்றி எவ்வளவு அதிகமாக கற்றிருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக கடவுள் யாவே தேவனாகிய கடவுளுக்கு எந்த அளவுக்கு ஞானத்தை குறித்து பிரமித்து போகிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரே ஒரு உயிரணுவாக தோன்றினீர்கள். தாயின் கரு அணுவும் தகப்பனின் விந்தணுவும் இணைந்து ஒரு செல்லாக உருவானீர்கள். பின்பு செல் பிரிவுற ஆரம்பித்து இறுதியில் சுமார் 1 கோடி செல்களுடன் 100 லட்சம் கோடி செல்களாக நீங்கள் உருவானீர்கள். அந்த செல்கள் மிக நுணுக்கமானவை. சராசரி அளவுள்ள சுமார் 10,000 செல்கள் ஒரே குண்டூசி தலையில் அடங்கிவிடும். இருந்தாலும் அவை ஒவ்வொன்றும் மலைக்க வைக்கும் அளவுக்கு சிக்கலான சிருஷ்டிப்புங்க. மனிதன் உண்டாக்கி இருக்கும் எந்த இயந்திரத்தையும், ரோபோக்கள் ஆனாலும் சரி, தொழில்நுட்பங்கள் ஆனாலும் சரி, சூப்பர் கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, செல் அதிக சிக்கலானது. ஒரு செல் தன்னை போன்றே இன்னொரு செல்லை சில மணி நேரத்தில் உற்பத்தி செய்துவிடும் இல்லையா? மனித மூளையே அதில் சுமார் 10,000 கோடி நரம்பு செல்கள் இருக்கின்றன. 10,000 கோடி நரம்பு செல்கள் சுற்றப்பட்டிருக்கு. இது நம் ஒரு படைப்பு தான். இவற்றிலிருந்து தோன்றக்கூடிய இது நம் நட்சத்திர மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கைக்கு கிட்டத்தட்ட சமமாக. அப்போது மனித உடல் பிரபஞ்சத்தோட போட்டி போடக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் பிரம்மாண்டத்தை குறித்த வியப்பும், பிரம்மாண்டத்தை குறித்து தெரிஞ்சு கொள்ளணுன்ற ஆவலும் நம்ம மனசில் கடவுள் வச்சிருக்கிறார் என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மனித உடலை விடுங்க, உதாரணத்துக்கு நம்ம கண்ணை எடுத்துக்கலாம். வண்ணங்களை கண்டுபிடிக்கிற வெறும் 3 வகையான செல் கிட்டத்தட்ட 1 கோடி வண்ணங்களை பார்க்கிறது. அதனால தான் நீலமும் பச்சையும் நம் மனசை அமைதிப்படுத்தும், சிகப்பு நம் உணர்ச்சியை தூண்டும். நம்முடைய சந்தோஷத்திற்காகத்தான் வண்ணங்களை கடவுள் படைச்சிருக்கிறாருங்க. அதுபோல் பைபிள் சத்தியங்களை பிரகாசிக்க செய்கிறார் சூரிய ஒளியை போல, இல்லைங்களா? ஸோ சில உதாரணங்களோட நம்ம பாடத்துக்குள் சென்று விடலாம். விலங்குகள் கூட மனிதனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விதமாக கடவுள் அதை படைச்சிருக்காருங்க. அதுகளுக்கு இருக்கிற ஞானம் நம்ம அதிசயக்க வைக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வெறும் 5 சென்டிமீட்டர் நீளமுள்ள வண்டு தேன் சிட்டு உலகிலேயே மிக சிறிய பறவை இனங்க.
வினாடிக்கு 80 தடவை என்ற கணக்கில் அதனால் படபடவென்று சிறகடிக்க முடியுங்க. சின்ன சிறகுள்ள இரத்தினங்களைப் போல் ஜொலிக்கும் தேன் சிட்டுகளால் ஹெலிகாப்டர்களைப் போல் அந்தரத்தில் தொங்கவும் முடியும், பின்னோக்கி பறக்கவும் முடியும். நிமிடத்திற்கு சுமார் 1200 தடவை துடிக்கக்கூடிய தேன் சிட்டுகளின் இருதயங்க. பார்த்தீங்களா? அப்போ இவ்வளோ ஒரு சின்ன உயிரினத்தில் கூட எவ்வளோ விஷயங்கள் வச்சு. சாதாரண ஒரு ஈயினுடைய திறனில் 10,000ல் ஒரு பாகமே உள்ள சூப்பர் கம்ப்யூட்டர்களை வடிவமைக்க புத்தி கூர்மை உள்ள ஒருவர் அவசியம் என்றால், மனித மூளையின் திறனை கவனிக்கையில் அது தோன்றிய விதத்தை பற்றி என்ன சொல்லலாங்க? வாசிக்கலாம். ஏசாயா 40, 25, 26. இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாருக்கு நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்கிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திடமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறாராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்குங்க. இப்போ அதை தான் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பிரம்மாண்டமான பால்வீதி நட்சத்திரங்களை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கு. அதோட இந்த கண்களில் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான புத்துணர்ச்சி தரக்கூடிய பூக்களின் வண்ணங்கள், வடிவங்கள், நிறங்கள், மரகத சேர்க்கையின் மூலமாக தேன் வண்டுகள் மூலம் பூக்கள் தருவதற்கு காரணங்களாய், அதாவது அந்த பூக்கள் மலர்ந்து நிறங்களுக்கு தருவதற்கு காரணங்களாகவும் பூக்களின் வகைகள் கிட்டத்தட்ட 3.5 லட்சத்திற்கு மேலுங்க பூக்களின் வகைகளில். அப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம ரசித்து அனுபவிக்கணுன்றதுக்காக 1 லட்சத்திற்கு சுவை உணவு வகைகள் நம் நாவு சுவைக்கிறதுங்க. தொண்டையில் மேலும் போகும்போது முகரும் போதும் உணர்வுகிறோங்க. அப்போ அந்த சுவையை அந்த மூக்கு மூலமா அந்த தொண்டையில் போகி அது கலந்து அந்த சுவையை உணர்றோங்க. அது மட்டும் இல்லாமல் வண்ணங்கள் எப்படி தெரிகிறது? நம் கண்களின் ஒளி அலைகளை மூளைக்கு அனுப்புகிறது. கண்களில் 3 வகையான செல்கள் இருக்கின்றனங்க. அதில் சிகப்பு, பச்சை, நீலம் அதிகமான வண்ணங்களை தெரிவதற்கு ஒளி அலைகள் தான் காரணம். அதிகமாக பிரகாசிக்கும் போது வெள்ளையாகவும் குறைவாக பிரதிபலிக்கும் போது பல வண்ணங்கள் தெரிகின்றன. சிகப்பு, பச்சை, நீலம் ஒன்று சேரும் போது பல வண்ணங்களாக தெரிவதாக நாம் பிரபஞ்சத்திலையும் மற்ற உலகத்திலையும் நம்ம இதை கண்கூடாக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? சரி, இப்போ அப்போது இவ்வளோ பிரம்மாண்டமாக படைக்கப்பட்ட நாம் நம் உலகத்தையும் அதன் நிலைமையும் பார்க்கும் பொழுது வாழ்வின் நோக்கம்தான் என்ன என்று நீ ஆச்சரியப்படுறோம் இல்லையா? உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? மனுகுலத்திற்கு ஏதாவது திட்டம் உள்ளதா? உதாரணமாக, ஒவ்வொரு நாட்டிற்கும், குடும்பத்திற்கும், நிறுவனங்களுக்கும், தனித்தனி மனிதர்களுக்கும் ஒரு நிரந்தர திட்டமும் அதன்படி அவர்கள் செயல்படுகிறார். அதாவது தலைமுறையாக சில திட்டங்கள் போட்டு செயல்படுறாங்க இல்லையா, ஒரு ஜென்ரலாக. அவ்வாறு இருக்கும்போது சர்வ வல்ல தேவனுக்கு ஒரு நிரந்தரமான திட்டம் இருக்கும் இல்லையா? அதை குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்று தேவ திட்டத்தின்படி அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த திட்டத்தின் அடிப்படையில் இப்போ பைபிளை படிக்க படிக்க நமக்கு தேவ திட்டம் என்னன்றதை நமக்கு புரியும். நிச்சயமாகவே அவர் அந்த திட்டத்தின்படி செயல்படுவார். இதை குறித்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆபக்கூப் 2:2. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது வரும், அது தாமதிப்பதில்லை. ஆகமம் 2:2-3 இங்கு ஆபகுப் தீர்க்க தரிசனத்தை எழுதி பலகைகள் மேல் தீர்க்கமாக வர என்கிறார். இந்த தரிசனம் குறித்த காலத்தில் நிறைவேறும் என்றும் சொல்கிறாருங்க. இப்பொழுது நாம் காண்கிற இந்த வரைபடம் சொல்லப்பட்ட தரிசனமாகும்.
அதோடைய தெளிவை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து நான் அந்த வரைபடத்தை அப்புறமா போடுறேன். தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் வேதாகமத்தில் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் மறைந்துள்ளதுங்க. இதை ஏற்ற காலங்களில் தேவன் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அதனால் இந்த வரைபடத்தை நாம் முன்பு எங்கும் பார்த்ததில்லை, பார்த்திருந்தாலும் புரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று நினைக்கலாம். ஒருவேளை நாம் ஒரு கட்டிட நிபுணர் அலுவலகத்திற்கு சென்றால் அந்த அலுவலகத்தில் மேஜையில் மேல் அநேக வரைபடங்கள் காணலாம். ஆனால் நமக்கு ஒன்றும் புரியாது. அவர்கள் அதை நமக்கு விளக்கமாக சொன்னால்தான் புரியும். அதேபோல் இந்த வரைபடத்திலும் உள்ள தெய்வீக திட்டங்களை அதை திட்டமிட்ட தேவன் நமக்கு போதித்தால் மட்டும்தான் புரியும், இல்லைங்களா? அது மாதிரி தான் பைபிளில் நம்ம படிக்கும்போது புரியாத போது அந்த திட்டத்திற்குரிய விளக்கங்களை அவருடைய பரிசுத்த ஆவியை கொண்டு நமக்கு அதை விளக்குறார். சரி, இன்று யுகங்களை பற்றி தேவ ஏற்பாட்டில் ஏபிசி என்று குறிப்பிடப்பட்டுள்ள 3 உலகங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். 1 ஏ முதலாம் உலகம், 2 பி இரண்டாம் உலகம், 3 சி மூன்றாம் உலகம். இந்த 3 உலகங்களை பற்றி நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 3 அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும், அதாவது தண்ணீர், ஜலம் என்றது தண்ணீர், ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ இந்த படத்துல கூட பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ அந்த பேழை கட்டப்பட்டு அந்த பேழையில ஒரு குறிப்பிட்ட நபர்கள் காக்கப்பட்டு அந்த பேழையில இருந்து தான் நாம இன்றைய ஜென்ரேஷன்லாம் வந்தது என்றதை நமக்கு தெரியும். அப்போ பூமியில மனிதர்கள் பெருக பெருக அநியாயமும் அக்கிரமும் தீ போல் பரவின. அக்காலத்தில் ஏனோக்கு என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுள் பக்தி மிக்கவர். அவர் ஒருவரே யாவே கடவுளின் தீர்க்கதரிசி. பொல்லாதவர்களை கடவுள் அழிக்கப் போவதாக ஜனங்களுக்கு எச்சரித்தார். ஆனால் அக்கிரமம் குறைந்த பாடில்லை, இன்னும் அதிகமாகிக் கொண்டுதான் போனது. விண்ணுலகத்திலுள்ள தூதர்கள் சிலரும் யாவே கடவுளுக்கு எதிராக கலகம் செய்தார்கள். பேராசை பிடித்த அந்த தூதர்கள் மனித உருவெடுத்து வந்தார்கள். அப்போ இது குறித்தும் நம்ம வரக்கூடிய விஷயங்கள்ல நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பேதுரு என்ன சொல்ல வரார் என்பதை இங்கு அப்போஸ்தலன் பேதுரு ஜலப்பிரளயத்திற்கு முன்பாக இருந்த உலகத்தையும் இப்போது இருக்கிற பொல்லாத உலகத்தையும் அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கிற புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று சொல்றார். பார்த்தீங்களா? அப்போ நமக்கு இப்போ முதல் உலகத்தில் என்ன நடந்ததுன்ற ஒரு சுருக்கம் தெரிஞ்சாதான், 2ஆம் உலகத்தில் இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சாதான் 3ஆம் உலக சம்பந்தமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம், இல்லையா? இதை குறித்து இதன் பொருள் என்ன? அப்போ இதை குறித்து பவுல் சொல்ற வார்த்தையை நம்ம கவனிக்கலாம். 2 கொரிந்தியர் 1-4 நம்ம வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷங்களுக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் அதாவது சாரீரத்தில் இருந்தானோ சாரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன். சாரீரம்னா உடம்பு, தேவன் அறிவார். அந்த மனுஷன் பாரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்பட்டதும் வாக்கு கேட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டேன் என்றும் அறிந்திருக்கிறேன். அவன் சாரீரத்தில் இருந்தானோ சாரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவனே அறிவார். அப்போ இங்க அப்போஸ்தலன் பவுல் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் 3ஆம் வானம் மட்டும் எடுத்துக்கொண்டதை
அதை பாரதீஸ் என்றும் அதை பற்றிய காரியங்களை சொல்லக்கூடாது என்றும் எழுதுகிறார். அப்போது என்ன சொல்லக்கூடாது, நீ அதை எழுதி என்ன புரிய வைக்கிறாரு, என்ன நமக்கு இதிலிருந்து புரியுது? இங்கே சொல்லப்பட்டுள்ள மூன்றாம் வானம் என்றால் என்ன என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் வானம், இரண்டாம் வானம் எங்கே இருக்கிறது? அப்போது மூன்றாவது வானம் ஒன்று இருந்தாக்கா முதல் வானம் ரெண்டாம் வானம் எங்கே இருக்குது நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போது வேதாகமத்தில் உள்ள ஆங்கில வார்த்தையான ஹெவன் என்றால் பரலோகம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? 3 விதமான அர்த்தங்களும் இதற்கு உண்டுங்க. ஆனால் தமிழ் வேதாகமத்தில் வானம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதை நாம் நல்லா புரிதல் கொள்ள வேண்டும். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற முதல் வானம் என்பது தேவனுடைய பரலோகத்தின் இடங்க. அதை தான் இங்கே சொல்கிறாரு முதல் வானம். இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அது பரலோகத்தில் குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது தேவனுடைய இருப்பிடம் அல்லது அவருடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தை இது குறிக்கக்கூடியதாக இருக்குது. பிரசங்கி 5:2 ஒரு எச்சரிப்பு நமக்கு கொடுக்குறாரு. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார், அதனால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. இல்லைங்களா? அப்போது இந்த அவ்வளோ பெரிய ஒரு மனிதர்களே கண்டுபிடிக்க முடியல, இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றதை அதுக்கு அப்பாற்பட்ட இருக்கிற பரலோகத்தை எப்படி முடியும்? ஸோ அந்த அளவுக்கு உயரமான இடத்துல இருக்கிற கடவுள்கிட்ட நம்ம பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதனால தான் வாயினால் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சீஃப் மினிஸ்டர் வராரு, அவர்கிட்ட நம்ம மனம் பதறி ஏதாவது ஒன்று சொல்லிட்டா நம்மளை என்ன நினைப்பார்? அப்போது நம்ம அவர் வரத்துக்கு முன்னாடி பேசி ப்ராக்டிஸ் பண்ணி அவர்கிட்ட என்னென்ன பேசணும். அப்போது ஒரு சாதாரண ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கே நம்ம இவ்வளோ கனத்தை கொடுக்குறோம் இல்லைன்னா, அப்போது பரலோகத்தில் இருக்கிறவருக்கு எந்த அளவுக்கு அந்த கனத்தை கொடுக்க வேண்டிய மகிமையை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கோன்றது தான் இந்த வசனம் நமக்கு புரிய வைக்குது. அப்போது முதல் வானம் என்றது பரலோகத்தை குறிக்கும் இல்லைங்களா? இப்போ இதில் தெளிவாயிட்டோம். இப்போது ரெண்டாவது வானம் இதுதாங்க. இப்போ நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பிரபஞ்சம் 40:26 கடவுள் சொல்லியிருந்தார் இல்லையா, ஒவ்வொரு பல கோடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த கோடி இல்லை, கோடிக்கு பல கோடிகளுக்கு, அதாவது கோடி கூட கிடையாது, என்ன சொல்கிறது, எண்ணிக்கையே போட முடியாத அளவுக்கு. அதாவது ஒளியினுடைய வேகம் இருக்குது இல்லைங்களா, அதோடைய வேகம்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கிலோமீட்டர்லாம் கணக்கு போட்டு கட்டுப்படி ஆகலை. அதனால தான் ஒளியின் வேகத்தை கணக்கிட்டாங்க. அந்த ஒளியின் வேகம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டருங்க. அப்போது இதை வச்சு தான் நாட்கணக்கில் கணக்கு. அப்போ 1 லட்சம், அதாவது 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடக்கூடியது. ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டருக்கு வேகம், ஒளியினுடைய வேகம் இல்லைங்களா? ஸோ அந்த லட்சத்தில் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. ஆனால் 3 லட்சம் வேகத்தில் போகக்கூடிய இந்த ஒளியின் வேகத்தை கொண்டு தான் இதனுடைய கணக்கு போட்டு அப்போ கூட எண்ணிக்கைகளை கட்டுப்பாடு ஆகலை. ஆனால் இவ்வளோ முயற்சிகள்லேயும் மனிதர்கள் அந்த பிரபஞ்சத்தை முழுமையாக புரிஞ்சிக்க முடியல என்றது தான். அதனால தான் அது ரெண்டாம் வானம் என்றதை நாம் கவனத்தில் கொள்ளணும். இது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை கொண்ட ஒரு பிரம்மாண்ட இடம். அப்போ சங்கீதம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. அதுதான் அந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் எவ்வளோ தூரம், அதை அந்த ஒளி வேகத்தை கணக்கிட்டு 3 லட்சம் வேகத்தில் ஒரு நொடிக்கு பயணம் செய்யக்கூடிய ஒளியின் வேகத்தை கொண்டு தான் கணக்கு போடுறாங்க அப்படின்ற. அப்போது இன்னொரு நட்சத்திரத்துக்கும் எத்தனையோ யுகங்கள் கடந்து போனால் கூட அந்த நட்சத்திரத்தை அடைய முடியாத அளவுக்கு அதான் ஆகாய விரிவு. அப்போது அவருடைய கரங்களின் கிரியைகள், இப்படியெல்லாம் நம்ம அதை புரிந்து அதையெல்லாம் படைத்த இந்த ரெண்டாம் வானம் அப்படின்றத நாம் கவனத்தில் கொள்ளணும் இல்லைங்களா? சரி, இப்போ அடுத்து மூன்றாம் வானம். இதன் அர்த்தம் என்ன? வேதாகமத்தில் அநேக இடங்களில்
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை அநேகர் புரிந்து கொள்வதில்லை. இப்படி ஆனாலும் நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறதுனால மத்தேயு 24:35 வாசிக்கலாம். 3ஆம் ஆகாய வானம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ அந்த பூமிக்கு மேலே அந்த ஆகாய விரிவு இருக்கு இல்லையா, அந்த ஆகாயத்தில் தான் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது இல்லைங்களா. ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு முழுசாக அதில் போதுமான அளவில் இருக்குது. ஸோ அதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு இப்போதைக்கு நேரம் இல்லை. ஆனால் இருந்தாலும் அவை இருக்கிறதுனால தான் வானங்களில் வண்ணங்கள் தெரியுது. அதுதான் ஆகாய விரிவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சரி, அப்போது மத்தேயு 24:35 வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அதாவது இந்த 3 வானங்களில் ஒரு ஜென்ரலாக சொல்கிறார். அப்போது இது எதை அர்த்தப்படுத்துது? இங்கு கர்த்தர் வானமும் பூமியும் ஒழிந்து போகிறதை பற்றி பேசுகிறாரு. உண்மையில் வானமும் ஒழிந்து போகுமா? உதாரணமாக நம் வானம் குறித்து பார்த்து முதலாவது அர்த்தத்தை இங்கு பொருத்தி பார்த்தால், தேவன் குடியிருக்கும் பரலோகம் அழிந்து போகுமா? நிச்சயமாக கிடையாது இல்லையா. அப்படி என்றால் இதன் பொருள் என்ன? மேலும் பூமியை குறித்து நம்ம வாசிக்கும் போது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 1:4. ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. இல்லையா? எப்படி இது பூமி என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறது? அப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பூமியில் ஸோ அதனுடைய இடத்துல இருந்து நகர்ந்துடுச்சு, அது சுற்றுற விதம் ரொம்ப ஸ்பீடாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அது சந்திரன்கிட்ட இருந்து விலகி இருக்கு, சூரியன்கிட்ட இருந்து நெருங்கி இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் பெரிய பெரிய எரிக்கற்கள்லாம் தாக்கக்கூடிய அளவுக்கு பூமி அழிவை நோக்கி போயிட்டுருக்கு, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சந்ததி போகிறது, மனுஷன் பூமியோ என்றென்றைக்கு நிலைக்கு. ஆனால் இதுதானே உண்மை. நம்ம இன்னைக்கு எத்தனையோ தலைமுறை போனால் கூட பூமி நிலைச்சிருக்கா இல்லையா? அப்போது இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். யோபு 26:7. அவர் உத்தரமண்டலத்தில் வெட்டவெளியிலே விரித்து பூமியை அந்தரத்தில் தொங்க வைக்கிறார். சரிங்களா? அப்போ ஏசாயா 45:18 வாசிக்கலாம். வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாக சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது, நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. அதுதாங்க, பூமியில தான் குடியிருப்புக்காக அதை டிசைன் பண்ணி இருக்கிறாரு. இன்னைக்கு விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்றாங்க, சேட்டலைட் விட்டு சந்திரத்தில் இடம் இருக்கா, செவ்வாய் கிரகத்தில் இடம் இருக்கா, மனிதன் வாழக்கூடிய ஒரே ஒரு சதவிகிதமான அந்த நீரோட்டம் இருக்கா, அதை கண்டுபிடிச்சாலே பெரிய சாதனை நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு பிரபஞ்சத்தில் எவ்வளவோ பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள், ஏராளமான பிரமிக்கத்தக்க விஷயங்கள் இருந்தாலும் அங்கே மனிதர்கள் வாழ முடியுமா அப்படின்றதான் கேள்வி. அப்போது பைபிள் எவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்க. அப்போது இது தேவனால் குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின. அப்போது பூமி நிலையாக இருப்பது மாத்திரமல்ல, அதை வெறுமையாக விடாமல் என்றென்றைக்கு மனுஷர் குடியிருக்கவும் செய்தார் என்று வாசிக்கிறோம். வேதத்தில் இந்த உண்மை எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இல்லைங்களா? ஆனால் இன்னைக்கு நாம இந்த புரிதலில் கொண்டிருக்கணும். அப்படியானால் ஒழிந்து போவதாக சொல்லப்படுகிற வானமும் பூமியும் எதுங்க? உதாரணத்துக்கு 2 தீமோத்தேயு ஒரு சுருக்கமான, நாம் சத்தியத்தை நிதானமாக பகுத்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உபயோகப்படுத்தப்பட்ட மொழியை சரியாக ஆராய்ந்து அறிந்து கொள்ளணுங்க. அப்போது அந்த சத்தியத்தை நம்ம பகுத்து பார்த்து புரிஞ்சுக்கணும்னு ஒரு வேத வசனம் சொல்லுதுனாக்கா, அதை நாம் எப்படி பயன்படுத்தணும்னா மொழியை சரியாக ஆராய்ந்து தெரிந்து கொள்ளணும். இப்போ தமிழில் ஒரு மொழியில் விஷயங்கள் நிறைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இல்லையா, அதை சரியான ஹீப்ரு கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்த 2 பைபிள்களிலையும், பழைய ஏற்பாட்டில் ஹீப்ருவில் இருக்கிற அதனுடைய மொழிகள்லையும் அதனுடைய உச்சரிப்புகளையும் அதனுடைய சரியான மூல அர்த்தத்தை கொண்டு தான் நம்ம சரியான விஷயத்தை அதை கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் மொழி சரியாக ஆராய்தல் என்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ மத்தேயு 24:35 சொல்லப்பட்டுள்ள நேரடி பாஷை சொல்லப்படாமல் அடையாள பாஷையில் சொல்லப்பட்டுள்ளதை நாம் முதலில் உணரணுங்க. அதுதான் ரொம்ப புரிதலான
ஒரு விஷயம். அப்போ நேரடியான பாஷையில் இல்லாமல் என்ன அடையாள பாஷையில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கு வானம் என்பதற்கு அடையாள பாஷையில் என்ன அர்த்தம் என்பதை கீழுள்ள வசனத்தை, அதாவது அடுத்த வசனத்தில் வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, எபேசியர் 2:2க்கு மேலே ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள். அது என்ன வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள்? அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். கீழ்ப்படியாவின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு யார்? இல்லைங்களா? இது கேள்வி. அவைகள் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற அப்படின்னும் போது, அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 6:12. ஏனென்றில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகள் யார்? இந்த கேள்விக்கு நமக்கு சாத்தானும் அவனுடைய விழுந்து போன தூதர்களுமே என்பதை நாம புரிஞ்சுக்கணும். இப்போ சாத்தானும் விழுந்து போன தூதர்கள் பயன்படுத்தக்கூடிய இதுதான் இந்த தேவனுக்கு கீழ்ப்படியாத மனிதர்களை கொண்டு கண்ணுக்கு தெரியாமல் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் வானத்திலிருந்து செய்யும் அரசாட்சியை பற்றியே இங்கே குறிப்பிடுகிறார். அப்போ அவங்க வானமண்டலங்கள்ல ஒரு கண்ணுக்கு தெரியாம சில பிரச்சனைகள் நமக்கு தந்தா கூட, ஆனா மனிதர்களை, அதாவது எந்த மாதிரினா, இது வானத்திற்குரிய 3வது அர்த்தமாகும். இது போன்று பூமியில் சொல்லர்த்தமாக அல்லது கீழ்காண்கின்ற பூமியின் மாபெரும் அமைப்புகளை குறிக்கும். அதுதான் அரசியல், சமுதாயம், மதம், பொருளாதாரம், இல்லையா? இன்னைக்கு கண்ணுக்கு தெரிகிற இந்த மனிதர்கள் இந்த 3 விஷயத்துக்கு தான் கட்டுப்பட்டு இருக்காங்க. ஒன்று அரசியல், சமுதாயம், எல்லா ஒட்டுமொத்த மக்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்களுக்கும் உரிய உரிமைகள், மற்றும் மதம், பொருளாதாரம். அப்போ எல்லாமே எதை சார்ந்து இருக்குன்னா, பிரதானமாக இருக்கிற பொருளாதாரத்தை தான் சார்ந்திருக்கு. சரி, அதை குறித்து அது என்ன நிலைமைக்கு வரும் அப்படின்றத குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்கலாம். ஏசாயா 24:1-3 வாசிக்கலாம். இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையாய் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசிரியனுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும், வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், கொண்டவனுக்கும் எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கியவனுக்கும், வட்டி வாங்கியவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும், எல்லோருக்கும் சரியாக நடக்கும். தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. மேலும் இதான் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அதே அதிகாரம் 19-20 சொல்றாரு பாருங்க. தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். வெறித்தவனைப் போல தேசம் தள்ளாடி ஒரு குடியலை போல பேர்ந்து போடப்படும். அதன் பாதகம் அதன் மேல் பாரமாயிருக்கையால் அது விழுந்து போகும், இனி எழுந்திருக்காது. அப்போ என்ன சொல்றாருன்னா, ஒட்டுமொத்த உலகத்திலே இருக்கிற அரசியல், சமுதாயம், மதம், பொருளாதாரத்தை இன்னைக்கு நம்ம நடைமுறையா பார்க்குறோம் இல்லையா? இன்னைக்கு எந்த ஒரு மதமும் ஒரு பிரகடனமாக இல்லை. அதே நேரத்தில் அரசியல் தலைவர்களுடைய பலவீனங்கள் மற்றும் அந்த ஆதிக்கம் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கு. மதம் என்ற ரீதியில் நம்பிக்கைகள் பிளவுபட்டிருக்கு. அப்போது பொருளாதாரம் படு வீழ்ச்சியில் இருக்குது. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு இவ்வளோ பொருளாதாரத்தில் புரண்டாலும் விலைவாசி உயர்ந்திருக்கு இல்லையா? அப்போ இதெல்லாம் எதை குறிக்குதுங்க? இப்போ கடவுள் என்ன பண்ணிட்டாரு? இன்னைக்கு அதாவது குடித்து வெறித்தவனை போல தள்ளாடிக்கிட்டு இருக்கு. அப்போது குடிகளை போல பேர்ந்து போடப்படும்
அதனுடைய பாதகம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இவ்வாறு பூமியின் அடையாள அர்த்தம் கண்ணுக்கு தெரியாத பூமிக்குரிய மனித ஆட்சி ஆகுங்க. அதாவது ஆதாம் பாவத்தில் விழுந்ததிலிருந்து வானமும் பூமியும் பொல்லாத தூதர்களின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. பொல்லாத ஆவிகளின் கருவிகளாக பொல்லாத மனிதர்கள் உள்ளார்கள். இப்படியாக சாத்தான் ஆட்சி செய்கிறான். வானமும் பூமியும் ஒழிய வேண்டும், அந்த இடத்தில் புதிய வானமும் புதிய பூமியும் வர வேண்டும். இதை தெளிவாக இன்னொரு வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். இதோ, அதாவது ஏசாயா 65:17, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. ஆம், இந்த இரண்டாம் உலகத்தில் கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய ஆட்சியும் கண்ணுக்கு தெரிகிற மனித ஆட்சியும் அழிக்கப்படும். அதாவது இந்த உலகத்தில் கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய ஆட்சியும் கண்ணுக்கு தெரிகிற மனித ஆட்சியும் அழிக்கப்பட்டு போகும். இந்த பொல்லாத உலகத்தை தொடர்ந்து நீதி வாசம் செய்யும் உலகம் வருகிறது. அப்படியானால் புதிய வானம் கண்ணுக்கு தெரியாதா ஆவிக்குரிய அரசாட்சி எப்படி இருக்கும்? இது கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சி. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, சில மிராக்கள்லாம், அதிசயங்கள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது. ரொம்ப பெரிய மிராக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது நம்ப முடியினாலும் பைபிள் சொல்கிற உண்மைங்க. இதற்கான பதிலை இன்னொரு வசனத்திலேருந்து அதை பார்க்கலாம். அது என்னன்னா, தானியேல் 7:13-14, இராதர்சனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே செவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். இந்த வசனம் கிட்டத்தட்ட 2500 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2500 வருடங்களுக்குரிய அந்த ராஜாக்களுடைய காலம் போயிடுச்சு இல்லைங்களா? ராஜாக்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்களே, இந்த ராஜாக்களுடைய காலம் முடிவுக்கு வரும் அப்படின்றத சொல்லக்கூடிய இந்த வசனம் தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு சில நாடுகளில் ராஜாக்கள் இருந்தாலும் அதுக்குரிய சரியான அங்கீகாரம் இல்லை என்பது தான் உண்மை இல்லைங்களா? அப்போ ராஜாக்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. இன்னும் இந்த கண்ணுக்கு தெரிகிற மனித ஆட்சியும் கூடி சீக்கிரமாகவே முடிவுக்கு வரும் அப்படின்றதுக்கு இது தெளிவான அத்தாட்சிங்கள. இந்த மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவருக்கு பூமியின் மேல் ஆளுகையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டதை நாம் இங்கே பார்க்குறோம். இந்த புதிய வானம் மனுஷகுமாரனாகிய இயேசுவின் ஆளுகையின் கீழ் இருக்க போகிறது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. இந்த காரியத்தை குறித்து இயேசு அவரை விசாரித்த பிலாத்துவிடம் என்ன சொன்னார் என்றதை இன்னொரு வசனத்தில் நம்ம கவனிக்கலாம். யோவான் 18:36 இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் ஊழியர்கள் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அப்போ பலர் இதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இயேசு சொல்லிய இந்த ராஜ்யம் பரலோகம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் இது பரலோகத்தை பற்றிய ராஜ்யம் அல்ல, மூன்றாம் உலகத்தை, அதாவது புதிய வானத்தை குறிக்குதுங்க. அந்த புதிய உலகத்தில் புதிய 4 அமைப்புகள் இருக்குங்க. அந்த புதிய அரசாங்கம் அல்லது அரசியல், அதை குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம். புதிய அரசாங்கம் அல்லது அரசியல், இதை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 8:11, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோகத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடனே பந்திருந்தார்கள். அப்போ எல்லா முற்பிதாக்களும் எதற்காக அங்கு வர வேண்டும்? இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 3 நபர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இன்னும் தாவீது இருக்கிறாரு, இன்னும் மோசே,
இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா எலியா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க. நோவா, இப்படி எல்லாம் இவங்கெல்லாம் முற்பிதாக்கள் தான் இல்லைங்களா? ஸோ இவங்க அங்கு வர வேண்டும். அவர்கள் மனிதர்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள் என்று இன்னொரு வசனத்தில் நம்ம இப்போ வாசிக்கலாம். சங்கீதம் 46 சங்கீதம் 46 45 16. உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். பார்த்தீங்களா? அப்போ இவர்கள் முற்பிதாக்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அப்போஸ்தலன் பவுல் இந்த விசுவாச வீரர்களை பற்றி விளக்கமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். இவர்கள் எல்லோரும் பிதாக்கள், அதாவது மாம்சத்தில் வந்தபோது இயேசுவுக்கு முற்பிதாக்களாக இருந்தவங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை பற்றி ஒரு விளக்கமே இருக்குது. அப்போது ஒன்று விசுவாசம் என்பது என்ன, 2 விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும், 3 விசுவாசம் எப்படி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, 4 இவ்விசுவாசத்தின் மூலம் நாம் எப்படி உறுதியான நம்பிக்கையோடு இருக்கலாம், 5 விசுவாசத்தின் மேன்மையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் என்றதை குறித்து அந்த அதிகாரத்தில் இருக்குது. அப்போது 25 நபர்களுடைய சம்பவங்களும் மற்றும் 16 நபர்களுடைய பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போது 25 நபர்களுடைய சம்பவங்களையும் 16 நபர்களுடைய பெயர்களும் 2 பெண்களுடைய பெயர்களும் இவர்கள் வித்தியாசமான விசுவாசத்தின் மேன்மையை விளக்குறாங்கங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உதாரணமாக ஒருவர் பேர் சாராள், மற்றொருவர் பேர் விலைமகளாகிய ராகாப். அப்போது இங்கே நம்பிக்கை வைத்த அந்த விசுவாச, அதாவது உத்தமியாகிய ஒருவர் பேர் சாராள், இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா விலைமகளாகிய ராகாப். அப்போது இவங்க யாவே கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டால், கீழ்ப்படிந்தால், பார்த்தீங்களா, இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப அந்த காலகட்டத்தில் அந்த கடவுளுக்கு அவங்க அப்படி செய்யணுன்றது இல்லை. ஆனால் அவங்க கேள்விப்பட்டு அந்த கடவுள் சொல்கிறத விஷயங்கள் எல்லாம் உண்மைன்றத அதை நம்பி விசுவாசித்து அதற்குரிய வாழ்க்கையில் தங்களை அர்ப்பணித்தாங்க. அதுதான் கீழ்ப்படிதல். அதனால் அவளுடைய விசுவாசம் நீதிமான்களோடு சேர்க்கப்பட்டன. நம் விசுவாசத்தின் அதிபதியும் தலைமை குருவும் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து கொள்ளுங்க. இப்போ அவரே சொல்லியிருக்கிறார் அவர் சீஷர்கள் கிட்ட, நீங்கள் என்னை கண்டும் எல்லாவற்றையும் பார்த்து விசாரிக்கிறீங்க, ஆனால் என்னை காணாமலும் கேளாமலும் என்னை பற்றின செய்கைகளை அறியாமலும் இருந்தும் வேதத்தில் என்னை கண்டு விசுவாசிக்கிறவர்கள் உங்களிலும் பாக்கியவான்கள்ன்றார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1050 அன்பின் பிரமாணங்கள் மூலமாக ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலை செய்து காற்றை பிடிக்க ஓடுவதை விட, அது மாதிரி பிரசங்கி 4:6 சொல்கிறது போல, வேலையே கதி என்று இருப்பவர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்வதால் வரும் பலன்களை அனுபவிப்பதில்லை, நேரமோ சக்தியோ இல்லாமல் அவர்களுக்கு போகலாம். அப்போ அதை உலகத்தே தன்வசம் அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி எல்லாருக்குமே நேரமே இல்லை. ஆனால் வாழ்க்கையினுடைய புரிதல் இல்லாமல் ஒரு கட்டத்துக்காகவே போயிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த கட்டம் அடைந்த பிற்பாடு முதிர் வயதும் அதுக்குரிய விஷயங்களும் மற்ற விஷயங்களும் அழுத்தி தக்க வைக்க முடியாமல் திணறுகிறாங்க. பார்த்தீங்களா, இதுதான் காற்றை பிடிப்பதற்கு சமம். அப்போது எல்லாத்துலேயும் ஒரு சமநிலை வேணும். அதுக்காக நம்ம வேலைக்கு போகாமல் சம்பாதிக்காமல் இருக்க முடியாது. பட்டு தேவையான அளவுக்கு, என்ன போதுமான அளவுக்கு ஒரு சமநிலை மனப்பான்மை எல்லா விஷயத்துலையும். அதீத நீதிமானாகவும் இருக்கக்கூடாது சொல்கிறாரு, அதிக தரித்திரனாகவும் இருக்கக்கூடாது, சமநிலையாக இருக்கணும் என்றது தான் அங்கே வலியுறுத்தப்படுது இல்லைங்களா. இப்போது எல்லாரும் மறிச்சிருக்காங்க, ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள் அவர்கள் உயிர்த்தெழுந்து வருவாங்க. அதைத்தான் நம்ம ஒரு வசனத்தில் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:22 ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகவும் இருப்பார்கள். அதுதான் யோவான் 11:25 இயேசு
அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பார்த்தீங்களா? நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அருமையான வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? சரி, அவர்களுக்கு கிடைக்கப் போகிற வெகுமதி என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யத்தில் கண்ணுக்கு தெரிகிற வண்ணமாக எல்லா தேசத்தையும் ஆட்சி செய்கிறவர்களாக இருப்பார்கள். அடுத்து புதிய மத அமைப்பு. சகரியா 14:9 அப்பொழுது கர்த்தர் பூமி மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாய் இருக்கும். இனிமேல் இந்த கடவுள் குழப்பமே இருக்காதுங்க. இவர் நான் தான் கடவுள், இல்லை இதுதான் அந்த சம்பவத்தை தான் உண்மை, இதெல்லாம் தெளிவாக நமக்கு புரிய போனதோட படத்தில் கூட எப்படி கடல் தண்ணீரால் நிறைஞ்சிருக்கோ அது மாதிரி மக்கள் எல்லாரும் கடவுளை பற்றின அறிவில் நிறைஞ்சிருப்பாங்க. அப்போது இந்த புதிய சமுதாய அமைப்பில் இப்போ ஏசாயா 4:4 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். அப்போது பள்ளமெல்லாம் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? ஏற்றத்தாழ்வு, அதாவது தாழ்த்தப்படுவது, அதாவது முழு மனித குலமும் தங்களுடைய உரிமைகளை சமமாக பெற்றுக்கொள்கிறார்கள். பணக்காரர்கள் மலைகளைப் போலவும் ஏழைகள் பள்ளத்தாக்குகளைப் போலவும், அதாவது கோணலானது கருத்து வேறுபாடு, அதாவது வேற்றுமை, அதாவது கரடு முரடான சமமாக்கப்படும். இப்போது பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு, வேற்றுமை இதெல்லாமே சமமாக்கப்படும். அப்போது ஒரே இனமாக, ஒரே மதமாக, ஒரே மனித ஜாதியாக அங்கே நிலை கொண்டிருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் முடியாது. இதையெல்லாம் செய்ய நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும் அப்படின்றத இந்த இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். புதிய பொருளாதார அமைப்பு, புதிய சமுதாய அமைப்பு பார்த்துட்டோம். இப்போ புதிய பொருளாதார அமைப்பு. ஏசாயா 65:21 வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். பார்த்தீங்களா? இந்த உலகம் முடிவில்லாமல் சதா காலங்களிலும் நீடித்திருக்கும். அப்போ இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. இன்னும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லாதனால அந்த ஆசீர்வாதத்துக்கு அப்பாற்பட்ட நிலைநாட்டப்பட்ட விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21:5 சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவைகள், இவைகளை எழுது என்றார். பார்த்தீங்களா? இவ்வாறாக மூன்றாம் வானம் என்பது வரக்கூடிய ராஜ்யத்தின் கண்ணுக்கு தெரியக்கூடிய நீதியான அரசாட்சியை குறிக்குதுங்க. இப்பொழுது நாம் ஒவ்வொரு உலகத்தை பற்றியும் விளக்கமாக பார்த்தலாம். ஒரு சுருக்கமாக இதை ஒரு சுருக்கமாக ஃபர்ஸ்ட் வேர்டு, முதல் உலகம் அல்லது அப்போது இருந்த உலகம் என்று 2 பேதுரு 3:6 கூட நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? இதை ஆதாமின் சிருஷ்டிப்பிலிருந்து ஜலப்பிரளயம் இந்த பூமியின் மேல் வந்த நாள் வரைக்கும் உள்ள காலப்பகுதியை முதலாம் உலகம் என்று சொல்கிறோம். இந்த காலப்பகுதி எதுனா, இது சரியாக 1656 வருட காலத்தை கொண்டதாகுங்க. இதை காலக்கணக்கு என்ற ஒரு விஷயத்தில் கூட நம்ம வரக்கூடிய காலகட்டத்தில் விளக்கமாக அதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு வரைபடத்தை நம்ம பார்க்கலாம். இந்த வரைபடத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் பார்த்திங்கனாக்கா பார்த்திங்கன்னா முதலாம் உலகம். அப்போது 1656 வருடங்கள் அந்த முதலாம் உலகம் இருந்ததுன்றதுக்கு நான் சொல்லலை, பைபிள்லேயே 5ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை வாசிச்சிங்கனாக்கா அதுலேருந்து யார் யார் எத்தனை வருஷத்தில் வாழ்ந்தாங்க கரெக்டாக அதோடைய காலக்கணக்கு வரும். 2ஆம் உலகம் இது பார்த்திங்கனாக்கா நோவாவுடைய ஜலப்பிரளயத்துக்கு அப்புறமா நோவா மூலயமா அவருடைய 3 பிள்ளைகளுடைய சந்ததிகள் மூலயமா தான் இந்த முழு உலகமும் 2ஆம் உலகம் வந்தது. அதுக்கப்புறமா ஆபிரகாம் மற்றும் மோசே அடிப்படையில் யூத யுகம் ஸ்டார்ட் ஆகுது.
அதுக்குலேருந்து இஸ்ரேலர்கள் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து வருகையே, அதுக்கப்புறமா சுவிசேஷ யுகம் இல்லைங்களா? அது 2ஆம் உலகம் ஒரு நீண்ட காலப்பகுதி. அதிலே வந்து 1000 வருட அரசாட்சியில் சமமாக்க, அதாவது அந்த வசனங்களாக படித்தீங்களா, அதெல்லாம் இயேசு கிறிஸ்து சரி செய்ய போகிறாரு, சமுதாயத்தை சீர்திருத்த போகிறாரு. அப்போது நாம் இழந்தது என்ன என்றது நமக்கெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஆதாம் இழந்தது என்னென்னவோ எல்லாமே திருப்பி கொடுத்து ஒரே வசனம் அவருடைய பேச்சை கேட்டு கீழ்ப்படுகிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய விஷயம். ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்குது. அப்போது 3ஆம் உலகம் என்னும் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அது என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடிய கடவுளுடைய அரசாட்சிங்க. இதை குறித்து தான் பைபிள் இந்த எதிர்காலத்தை குறித்து 3 உலகத்தை பற்றி பேசுது என்றதை நாம் இதை கருத்தில் கொண்டு மேலும் வரக்கூடிய காலங்களில் இதை குறித்து இன்னும் ஆழமாக பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 2:5 மேலும் இந்த உலகத்தில் கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சியை பற்றிய விஷயத்தை தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இனி வரும் உலகத்தை குறித்து, அது எபிரேயர் 2:5 இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. அப்போது 2 உலகம் தூதர்களுக்கு கண்ணுக்கு தெரிய கீழ்ப்பட, ஆனால் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து 1000 வருட சீர்திருத்தத்தில் அவருடைய கண்ட்ரோலில் பிரதானமாக இருந்து எல்லா விஷயங்களையும் செய்து முடிப்பார். அப்போது அவருடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கும். அவரும் கடவுள்கிட்ட எல்லாமே எல்லாமுமாக இருப்பாங்க. இப்போ இதுதான் பிதா குமாரர், அதாவது கடவுளையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 வசனத்தில் இருக்குங்க. அதனால்தான் அந்த வசனங்களையெல்லாம் நம்ம இதை ஹைலைட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஓகேவா? ஆக இதுவரைக்கும் இந்த 2 உலகங்களை தேவன் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்த இனிமேட்டு கிடையாது என்றது தெளிவாக இருக்குது. அப்போது 1ஆம் உலகத்தில் நிகழ்ந்த சில விஷயங்களை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆதியாகமம் 6:3 அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷங்க. 120. அப்போது அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 120 வருஷம்தான் வாழ்ந்தாங்களா? இல்லைங்களா? 120 வருஷமாக வாழ்ந்தாங்க. இந்த வருடங்கள் மனுஷன் ஆயுசு நாட்களை குறிப்பதற்கு வாய்ப்புண்டா? 1ஆம் உலகத்தில் மனிதன் சராசரியாக 950 வருஷங்கள் வாழ்ந்ததுண்டு இல்லைங்களா? ஜலப்பிரளயத்திற்கு பிறகும் 2ஆம் உலகத்திலும் மனிதர் அநேக வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதை தான் அந்த ஆதியாகமம் 11:13 சேம் 500 வருஷமும் உயிரோடு இருந்து, அர்பகாசாத் 403 வருஷமும் உயிரோடு இருந்து, சாலா 403 வருஷம் உயிரோடு இருந்து. அப்போ ஒவ்வொரு வசனத்திலையும் அந்த 3 நபர்கள் கிட்டத்தட்ட 500லேருந்து 400 வருடங்கள் வரைக்கும் இருந்ததாகவும் இருக்குது இல்லைங்களா? இந்த வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது முதல் உலகத்தில் மனிதர்கள் அதிக நாட்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதன் பின்பு 2ஆம் உலகத்திலும் 3ஆம் உலகத்திலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா ஆயுசோடு வாழ்ந்திருக்கிறாங்க. காலகட்டம் போக 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 மனித ஆயுசு நாட்கள் குறுகியது, அதாவது குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அப்போது இதற்கிடையில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்போது பார்த்திங்கன்னா இந்த பேராசை பிடித்த தூதர்கள் மனிதர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கறதுக்கு, அவங்கள நல்லா வழிநடத்துறதுக்கு பூமிக்கு அனுப்பப்பட்ட போது, அப்போது பூமிக்கு வந்த அந்த தூதர்களை தன்வசப்படுத்தி அவங்கக்கிட்ட அந்த பூமிக்கு வந்து பெண்களை தங்கள் மனைவிகளாகிய அவங்க ரொம்ப இந்த இயற்கைக்கு மாறான இந்த இன சேர்க்கையால் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் ராட்சசர்களாக, நெஃப்லிங்ஸுகளாக ஆனார்கள். அதனால தான் இன்றைக்கி சுற்றி வெட்டருவா வைத்து அந்த பெரிய உருவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து முற்காலத்தில் அதை வழிபட்டதாகவும் இருக்குது. அப்போது இவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் ராட்சசர்களாக இருந்தாங்க. பூமியில் வன்முறையும் கொலைவெறியும் தாண்டவமாடியது. தாம் ஆசையாய் படைத்த மனிதர்கள் பாழாய் போனதைக் கண்டு கடவுள் மிகவும் நொந்து போனார். அப்போது அந்த பூமியில் வாழ்ந்தது யாருனாக்கா நம்ம
ஏனோக்கு இருந்த பிறகு. அப்போ ஏனோக்கு ஒருத்தர் தான் உலகமே பொல்லாதவர்களால் நிறைந்தது. ஆனால் ஒருவர் மட்டும் மாறுபட்டவராக இருந்தார். அவர்தான் நோவா. அவரும் அவருடைய குடும்பத்தாரும் கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தாங்க இல்லைங்களா? ஸோ அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய குடும்பத்தார் அனைவரும் கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தாங்க. அதனால் பொல்லாதவர்களை அழிக்கவும் நோவாவை மற்ற உயிரினங்களையும் காப்பாற்றவும் கடவுள் தீர்மானித்தார். அதற்காக ஒரு பேழையை, அதாவது ஒரு பெரிய நீல சதுர கப்பலையே கடவுள் கட்டும்படி நோவாவிடம் கடவுள் சொன்னார். கப்பலை கட்டி முடிப்பதற்கு ஏறக்குறைய 120 வருடம். அதை தான் நம்ம வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போது கப்பல் கட்டுவதோடு நீதியின் பாதையில் நடக்கும்படி மக்களுக்கு நோவா பிரசங்கித்து வந்தார். இப்போது ஜலப்பிரளயம் வரப்போவதாக மக்களை எச்சரித்தார். ஆனால் அவர்கள் அதை காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் விலங்குகளும் பேழைகளுக்கு போக வேண்டிய வேலை வந்தது. எல்லோருமே உள்ளே நுழைந்த பிறகு பேழை கதவை கடவுள் அடைத்தார். பின்பு மழை கொட்ட ஆரம்பித்தது. அப்போ இந்த வசனத்தில் ஆதியாகமம் 6:1 நம்ம பார்க்கும்போது, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்க கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். இது மாதிரி தான் சிதில், அதாவது ஒரு சூரியனுடைய ஒளியே படாத அளவுக்கு அது பூமி முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா மழை என்றதே கிடையாது. மூடு பனி மூலியமாக தான் தேவையான ஆகாரம் விளைஞ்சது இல்லைங்களா? அதை கொண்டு தான் அவங்க சாப்பிட்டாங்க. அதனால தான் மழை வரப்போகுது அப்படின்றத அந்த பேழை, இந்த மதகுகள்லாம் திறந்து, ஒவ்வொரு மதகுகளும் திறந்து, ஒவ்வொரு மதகுகளும் 10 நாள் 10 நாள் திறந்ததுன்னா 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது அப்படின்றத நம்ம வேதத்தில் படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி வாட்டர் அபோவ் வாட்டர் பிலோ 2 பேதுரு 3:5 பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தில் இன்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியை உண்டாயின என்பதையும், இந்த விஷயத்தை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய விஷயம், அப்போது அந்நாட்களில் ராஷர் பூமியில் இருந்ததுனால பூமி தேவகுமார்கள் மனுஷகுமார்த்திகளுடைய அப்போது சேர்றதுனால அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்கள் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷர்களாக பலவான்களாக ஆனாங்க. அதனால் தான் யூதா 6:1-6 தங்களுடைய அதிமேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்ட தூதர்களையும் மகாநாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார் என்னும் போது இதற்குரிய விஷயமும் இப்போது நாம் பார்த்துக்கிட்டு தான் வரோம் இல்லைங்களா? நோவாவின் வம்சம் வராறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானுமாயிருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதை தான் கடவுளுக்கு கீழ்ப்படித்து அவர் சொன்னதை, மழையே அவர் பார்க்கலனாலும் அவர் சொன்னதை அப்படியே கேட்டு 120 வருஷம் அந்த கடினமான உழைப்புக்கு உழைச்சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த நல்ல செய்தியை பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவராகிய நோவா முதலான 8 பேர் காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். அப்போது அவபக்தி ஒருபோதுமே இருக்கக்கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு அவபக்தி இல்லாத மேல் இருக்கிறது, அவிஸ்வாசம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு விசுவாசம் என்றது, அந்த விசுவாசத்தில் தான் நம்மளுடைய உயிரே அடங்கியிருக்கு, நம்ம எதிர்காலமும் அதில் அடங்கியிருக்குன்றதை நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாதுங்க. அதனால்தான் பிரசங்கிப்பது என்றது 2 வகைப்படுதுங்க. ஒன்று பார்த்திங்கன்னா நம்முடைய வார்த்தைகளால் மற்றவர்களுக்கு போதிப்பது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்முடைய செயல்களால் முன்னுதாரணமாக போதிப்பது. இதுதாங்க இந்த 2 விஷயத்தையும் நோவா ரொம்ப அருமையாக செஞ்சார். ஏன் அவங்க இந்த பேழையை கட்டினாக்கா மழை வரப்போகுது அவர் நோவா சொல்லியிருப்பார் இல்லைங்களா? அப்போ அதை பார்த்து ஜனங்கள் எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ மழைன்றதே அவங்களுக்கு தெரியாது. அதுக்குரிய வசனத்தை ஒன்று நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம்
2:5-6 நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருந்ததில்லை, அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. அப்போது இந்த மாதிரி அவங்களுக்கு உழைக்காமலே ஆகாரம் கிடைக்கிறதுனால, கிடைச்ச ஆகாரத்தை சாப்பிட்டதுனால மழையை பற்றி அவங்களுக்கு தெரியல. அதே நேரத்தில் அவங்க அந்த ஆகாரத்துக்காக நிறைய பண்படுத்த வேண்டியதாக இருந்தாலும், ஆனால் அது மழையின் மூலயமா கிடையாது, மூடு பனி மூலயமா தான் கிடைச்சிது அப்படின்ற ஒரு தகவல்களை நம்ம பார்க்கலாம். அதோடு இந்த பார்த்தீங்கன்னாக்கா ஆதாம் 930 வருஷம், மெத்சேலா 9650 வருஷம் நம்ம தெரிஞ்சால் கூட, அப்போது ஒரே நாளில் சாவே அப்படின்னு சொன்னது இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்க இல்லையா? அதை தான் பேதுரு நமக்கு பதில் சொல்கிறாரு. இதை நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கலாம், இருந்தாலும் இதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க. 2 பேதுரு 3:8 பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கின்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அப்போது நமக்கு கணக்குப்படி 365 நாட்கள் ஒரு வருஷம், ஆனால் கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், மனதில் பதிய வைக்க வேண்டும். இந்த விசுவாசத்தோடு நோவாவும் அவருடைய குடும்பத்தார் 7 பேர் மாத்திரம் 1ஆம் உலகத்திலிருந்து 2ஆம் உலகத்திற்குள் பிரவேசித்தாங்க. அப்போது நமக்கு என்னன்னாக்கா, உலகம் கெட்ட செயல், மனம் திருந்தாத மக்கள் அழியும் என்ற மெய்யை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்குது இந்த படம். மனம் எப்பொழுதும் உலகத்தையே நாடி நிற்கும். அதனால் மனம், வார்த்தை, உடல், உணர்ச்சி முதலில் எப்போதும் அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். உடன் பிறந்த குணங்கள் ஒருவரையும் விட்டு விடுவதில்லை. கடவுளுடைய தயவே எல்லாமே நம்மளால் முடியும். வேதத்தில் சொல்லப்பட்டு வர வழியில் கடவுள் சொல்லியிருக்கும் எல்லா விஷயங்களும் அதை விட்டு விலகாமல் அதில் நிலைத்திருக்க நாம் ஒருபோதும் தவறக்கூடாது அன்பானவர்களே. அதே நேரத்தில் உண்மையான நம்பிக்கை, பக்தி இருக்கும் மனதில் அறியாமை மறைந்து அவற்றை அறிவு அதிகமாகும். கடவுள் பற்றின அறிவே நித்திய ஜீவனுக்குரிய வழிநடத்தலாகும். பொறுமையோடு கேட்ட உங்களை கிறிஸ்து மூலமாக தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.